இங்க பாருமா நிம்மி, இனிமே இதான் உன் வீடு சரியா? நீ இங்கதான் இருக்கணும். இதுக்கு பேரு வீடா? இது பார்த்தா வீடு மாதிரியே இல்லையே, சின்ன குடோன் மாதிரில இருக்கு. இந்த ஒரு வீடு தாமா வாடகைக்கு கிடைச்சிருக்கு, வேற எந்த வீடும் கிடைக்கல. கிடைச்ச வரைக்கும் லாபம்ட்டு பேசாம இரு. நீங்க சொன்னீங்கன்னு நான் ஹாஸ்டல்ல காலி பண்ணிட்டு இங்க வந்துட்டேன். எப்படியாட்டும் எனக்கும் சூர்யாக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருங்க. அதுக்கு தானம்மா இவ்வளவு பாடுபடுதோ, அதை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத, அதெல்லாம் கரெக்டா நடக்கும். நீ ஒழுங்க வாடகையை கொடுத்துரு சரியா? இந்த வீட்டுக்கெல்லாம் வாடகை கொடுக்கணுமாக்கும்? எவ்வளவு வாடகை? மாசம் 2000 ரூபாய் வாடகைமா, கரெக்டா கொடுத்துடணும். 10ஆம் தேதிக்குள்ள கொடுக்கலன்னா ஹவுஸ் ஓனர் வந்து சண்டை போடுவாரு சரியா? கரண்ட் பில்லு தனி. இத பார்க்க வீடு மாதிரியே இல்ல, இதுக்கு போய் 2000 ரூபாய் கேக்கீங்க. என்னம்மா செய்ய, அவசரத்துக்கு ராத்திரியோட ராத்திரியே இந்த ஒரு வீடு தான் கிடைச்சது. நம்ம வேற ஏதாட்டும் வீடு கிடைக்கிற வரைக்கும் இங்கதான் இருக்கணும். வேற எதுவும் நல்ல வீடு காலியாச்சுன்னு வச்சுக்கோயே, பிறகு மாத்திக்கிடலாம் சரியா? அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இரு. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுதே. உள்ள போய் நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு. காலையில வரும்போது ஒரு 7500 ரூபாயோட சேர்ந்து வா சரியா? நம்மளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. 7500 ரூபாயா? எதுக்கு? என்னம்மா நீ புரியாம பேசுத? அன்னைக்கு நீ தானே பஞ்சாயத்துக்கு வந்த, தலைவர் டூரை பத்தி பேசினார்ல. வருஷம் நாங்க எல்லாரும் சேர்ந்து டூருக்கு போவோம். நல்ல பஸ் பிடிச்சி 5 நாளைக்கு போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு வருவோம். இந்த வருஷம் ஊட்டிக்கு கூட்டிட்டு போறாங்க, எல்லாரும் போவோம். நீயும் வரலையா? நீ வந்தா தானே நல்லா இருக்கும். டூரா? ஊட்டிக்கா? சரி சரி, அங்க சூர்யாவும் வருவானா? சூரியன் தான் எல்லா ஊர்லயும் வருமேம்மா, அங்க மட்டும் என்ன வராமையா இருக்கும்? அதெல்லாம் கரெக்டா வந்துரும். லூஸ் மாதிரி பேசாதீங்க, நான் ஏன் சூர்யாவை பத்தி கேட்டேன். ஆரஞ்சு மண்டையே. ஓ, அவனை சொல்லுதியா? அவனை இது வரைக்கும் டூருக்கு கூட்டிட்டு போனதே இல்லம்மா. நாங்கெல்லாம் டூருக்கு போயிட்டோம்னா ஊரை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதனால தலைவர் அவனை எப்பவுமே ஊர்லயே போட்டு வந்துருவாரு. ஆனா என்னமோ தெரியல, இந்த வருஷம் ஆரஞ்சு மண்டையன் தான் எல்லாத்தையும் எடுத்து நடத்துதான் போல. அவன் தான் டூருக்கு போறதுக்கு காசு வசூல் பண்றது, பிறகு எல்லா ஏற்பாடும் பண்றது, எல்லா வேலையும் அவன் தான் பாக்கான். அதனால இந்த வருஷம் அவன் கண்டிப்பா வருவான். அப்பனா சரி, நானும் வாரேன். ஒரு ஆளுக்கு 1500 ரூபாய் சொல்லியிருக்காங்கம்மா. எங்க வீட்டுல 2 ஆளு, நானும் என் மவனும் வருவோம். அதே மாதிரி ராதா வீட்டுல அவளும் அவன் மவனும் வருவாங்க. அப்புறம் நீ 1, மொத்தம் 5 ஆள் ஆயிட்டு பத்தியா? 5 ஆளுக்கும் சேர்த்து நீ தான் துட்டு கொடுக்கணும். நான் கொடுக்கணுமா? நான் எதுக்கு உங்களுக்கெல்லாம் சேர்த்து கொடுக்கணும்? உன்னையெல்லாம் டூருக்கு கூட்டிட்டு போறதுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா நீ ஊருக்குள்ள அவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்க. அது காணாததுக்கு நீ வெளியூர்காரி வேற. இந்த ஊர்ல இருக்கிறவங்கள மட்டும்தான் டூருக்கு கூட்டிட்டு போவாங்க. அதனாலதான் உனக்கு இப்ப அவசரமா இந்த வீட்டை புடிச்சு கொடுத்தது. தெரிஞ்சுக்கோ, நாங்க எல்லாம் எந்த பிளானும் இல்லாம செய்ய மாட்டோம். நாங்க செய்யறது எல்லாமே உன் நல்லதுக்கு தான். டூருக்கு வந்தேன்னு வச்சுக்கோயே, ஆரஞ்சு மண்டைங்கிட்ட நல்லா பேசலாம், பழகலாம். அதுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுக்கத்தான் நாங்க இந்த வீட்டை உனக்கு புடிச்சு கொடுத்துருக்கோம். அதனால எங்களுக்கு நீ துட்டு கொடுத்தாதான் இதெல்லாம் நடக்கும். அப்படியா? சரி, அப்ப நான் துட்டு தாரேன். 7500 ரூபா நாளைக்கு கொடுக்கறதுக்கு மட்டும்தான். எடுத்துட்டு காலையில வந்துரு. அதுக்கு பிறகு ஊருக்கு போகும்போது வழி செலவுக்கு நிறைய துட்டு தேவைப்படும். ஒரு 25,000 30,000ன்னு தேவைப்படும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. ஏன்னா ஊட்டிக்கு போனது இல்லை பத்தியா? நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அங்க போய் நிறைய பொருள் வாங்க வேண்டியிருக்கு. அதனால துட்டு எடுத்துட்டு வந்துரு. இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து என்னைய மொட்டை அடிச்சிருவாளுக்கு போல. நான் சம்பாதிச்ச காசெல்லாம் இப்படி போகுதே, என்ன செய்ய? ஆரஞ்சு மண்டையும் கிடைப்பா, அந்த வீடு கிடைக்கும்னு நினைச்சு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் கிடைச்சா சந்தோஷம்தான். சரிம்மா, வீட்டுக்குள்ள போய் நல்லா படுத்து தூங்கு, ரெஸ்ட் எடு. காலையில எந்திரிச்சு வா சரியா? ஏசி போட்டாதான் எனக்கு தூக்கம் வரும். வீட்டுல ஏசி எல்லாம் இருக்குல்ல. ஏசியா? இந்த வீட்டுல ஃபேனே கிடையாது, ஏசிக்கு எங்க போக? என்னது, ஃபேன் கூட இல்லையா? இங்க எப்படி என்னால தூங்க முடியும்? ஏசி இல்லைன்னா என்னம்மா, 4 செவுத்துலயும் 4 ஜன்னல் வச்சிருக்காங்க. நல்ல ஜன்னலை திறந்து வச்சேன்னு வச்சுக்கோயே, காத்து சில்லு சில்லுன்னு அடிக்கும். படுத்த உடனே நல்ல தூக்கம் வந்துடும். ஐயோ, ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சுட்டு நான் தூங்க மாட்டேன். எனக்கு பயமா இருக்கும். கதவு ஜன்னல்லாம் மூடுனாதான் எனக்கு தூக்கம் வரும். அதுக்கு நாங்க என்னம்மா செய்ய முடியும்? அப்பனா நீ ஒரு ஃபேன் இல்லைன்னா ஏசி வாங்கி மாட்டத்தான் செய்யணும். சரி, வேற வழி இல்லையே, நான் வாங்கி மாட்டிக்கிடுதே. சரிம்மா, நேரம் ஆயிட்டு. நாங்க 2 பேரும் வீட்டை பார்த்து போறோம். காலையில வாரோம்னே, ரெடியா இரு. சரி சரி, போயிட்டு வாங்க. காலையில நான் ரெடியா இருக்கேன். ராதா, எப்படியோ இந்த வருஷம் டூருக்கு துட்டு இவளை வச்சு கரெக்ட் பண்ணியாச்சு. செலவு பூரா இவ தலையில கட்டிடணும். அப்பதான் நம்மளுக்கு ஒத்த பைசா செலவில்லாம டூருக்கு போயிட்டு வர முடியும். ஆமா செல்வி, நம்மள இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும்.
மாலாக்கா இன்னைக்கு சிக்கன் கடையே போடலையா? ஆட போங்கடி, நீங்கள் கொண்டு வந்த 2 கோழியை விற்கிறதுக்கே நேற்று ஒரு நாள் பூரா உயிரை கொடுத்துருக்கு. இதில் ஆட்களை கடத்திட்டு வேற வந்து கோழிக்கறியை தின்னுங்கன்னு உயிரை வாங்கியிருக்கோம். ஒரு நாளைக்கு கடத்திட்டு வந்து கொடுக்கலாம், தினம் எப்படி கடத்திட்டு வர முடியும்? எப்படினாலும் நம்மளுக்கு துட்டு வேணும்லக்கா. நேற்று வியாபாரம் எவ்வளோ ஆச்சு? 1000 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கு. 1000 ரூபாய்க்கு தான் வித்துச்சா? இன்னும் 6500 வேணும்ல, என்ன செய்ய? ஆமாடி, துட்டு ரொம்ப தேவைப்படுது. ஆனால் நம்ம என்ன செய்யன்னு தெரியல. இப்படியே சிக்கன் கடையே போடணும்னு வச்சுக்கோயேன், தினம் பட்டம்மா பாட்டி வீட்டில் போய் கோழியை களை வாங்க முடியாது. அது கையும் களவுமா பிடிச்சிட்டுன்னா அசிங்கமாக போயிடும். வேற ஏதாட்டும் ஒரு பிஸ்னஸ் பண்ணாதான் வேலைக்கு ஆகும். அதுவும் சரிதான்க்கா. நேற்று போய் கோழியை களை வாங்குறதுக்குள்ளேயே போதும் போதும் ஆயிட்டு. இன்னைக்கு பாட்டி எப்படியும் கோழியை பூரம் பிடிச்சி ஒளிச்சு வச்சிரும். ஏற்கனவே முட்டையை களவாண்டோன்னு முட்டையை பூரம் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இப்போ கோழியையும் நடு வீட்டுக்குள்ளே தான் விட்டுருக்குன்னு நினைக்கேன். பிறகு நம்ம என்ன செய்ய? கோழியை களை வாங்க முடியாது. வேற எதுவும் ஐடியா வச்சிருக்கீங்களா பிஸ்னஸ் பண்ண? ஒரு ஐடியா வச்சிருக்கேன், அதை செஞ்சால் சரியாக வருமானு தெரியல. அதைத்தான் இப்போ செய்ய போகிறேன். என்ன ஐடியாக்கா வச்சிருக்கீங்க, சொல்லுங்களேன். அது ஒரு சஸ்பென்ஸுடி, நான் மட்டும் தனியாக தான் செய்ய போகிறேன். மாலாக்கா பார்த்தீங்களா, நம்மளாம் அப்படியே பழகிருக்கோம், எங்களை இப்படி கலட்டி விடுதீங்களே. அது ஒன்றும் இல்லடி, அது சரிப்பட்டு வருமானு தெரியல. செஞ்சு பார்த்தா தான் தெரியும். பிரச்சனை வந்துட்டுன்னு வச்சுக்கோயேன், நான் மட்டும் செஞ்சேன்னா என்னோட போயிடும், இல்லைன்னா நீங்களும் சேர்ந்து மாட்டிடுவீங்க. அதனால ஒன்றும் வேண்டாம், நானே தனியாக செஞ்சுக்கிடுதேன். சரிக்கா, நீங்கள் இவ்வளோ தூரம் எங்களுக்காக யோசிக்கீங்க. சரி பரவாயில்ல, நீங்களே செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. சரி, நான் தான் துட்டு இல்லாமல் அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு அலையுதேன். நீங்கள் 2 பேரும் டூருக்கு போகிறதுக்கு துட்டு கொடுத்தாச்சா? இல்லைக்கா, நாங்களும் இன்னும் கொடுக்கல. ராமு கொடுக்கேன்னு சொன்னார். நான் தான் 2-3 நாள் ஆகட்டும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னும் கொடுக்கல. நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடுப்போங்க்கா. நானும் இன்னும் கொடுக்கல. நீங்கள் 2 பேரும் கொடுக்கும்போது தான் நானும் கொடுப்பேன். லட்சுமி அக்கா இளிச்சக்காலாம் கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. என்ன என் பேர் அடிபடுது? வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்னடி வரும்போது லட்சுமி அக்கான்னு பேர் கேட்டுச்சு, என்னைய பற்றி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை பற்றி என்னம்மா பேசிட போகிறோம்? டூருக்கு போகிறதுக்கு காசு கட்டணும்ல, நாங்களாம் இன்னும் கட்டலை. லட்சுமி அக்கா இளிச்சக்காலாம் கட்டிட்டாங்களா என்னன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இல்லடி, இன்னும் துட்டு கொடுக்கல. ஒரு 2-3 நாள் ஆகட்டும் பாப்போன்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு. திடீர்னு தலைவர் டூருன்ட்டாரு. ஒரு ஆளுக்கு 1500 ரூபாயாமில்ல. எங்கள் வீட்டில் 6 ஆள், கணக்குக்கு 9000 ரூபா வருது. 9000 ரூபாயை திடீர்னு தூக்கி கொடுக்க முடியாதுல்ல. இந்த வாரம் தான் சம்பளம் வாங்கினாரு வீட்டுக்காரு. அது எல்லாம் காலி ஆயிட்டு. வீட்டு செலவுக்கு அதுக்கு இதுக்குன்னு கணக்கு போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ துட்டு கிடையாது, அதனால யார்கிட்டையாவது வாங்கி தான் பார்க்கணும். சரி கேட்டு பார்க்கன்னு சொல்லியிருக்காரு அவரு. கேட்டுட்டு வரட்டும், அதுக்கு பிறகு பார்ப்போம். அப்போ நீங்களும் கொடுக்கலையா? ஜாலி ஜாலி. என்னடி ஜாலி, நீயும் கொடுக்கலையோ? நானும் என்ன கொடுக்கல, இவளுகளும் கொடுக்கல. எங்கள் வீட்டுக்கார் என்ன சொல்லிட்டாரு, ஒரு ஆளுக்கு 1500 ரூபானா கொடுக்க முடியாது, டூருக்கெல்லாம் போக வேண்டாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கிடலாங்காரு. போன வருஷமும் இந்த மனுஷன் இதையே தான் சொன்னார், இந்த வருஷமும் இதையே தான் சொல்லுதாரு. இப்படியே எல்லா வருஷமும் சொல்லிக்கிட்டு இருந்தா நம்ம எப்போ தான் டூருக்கு போக? டூருக்கு போகாமல் இருக்க முடியாதுல்ல. எல்லாரும் போவாங்க, நம்ம மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதனால தான் நம்ம ஏதாவது துட்டு சம்பாதிச்சு நம்மளே துட்டு கொடுத்துருவோன்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியாதா, மாலாக்கா பிசினஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று ஒரு சிக்கன் கடையை போட்டிருந்தோமே, கேள்விப்படலையா? ஆமாடி கேள்விப்பட்டேன். இளிச்சக்கா சொன்னாங்க. இளிச்சக்கா வீட்ல இருந்து வடச்சட்டி வாங்கிட்டு போனியாம்ல, அது காணாததுக்கு ஊர்ல எல்லாரையும் கடத்திட்டு வந்துல சிக்கன் வித்திக்கலாம். ஏ அப்பா, இந்த விஷயம் அதுக்குள்ள ஊருக்குள்ள காட்டுத்தீ மாதிரி பரவிட்டா. எல்லாரையும் ஒன்றும் கடத்தலக்கா, சொக்கவாய் தாத்தாவை மட்டும்தான் கடத்திட்டு வந்தோம். தலைவரை தான் அடுத்து கடத்திட்டு வரலான்னு பார்த்தோம். அவர் வீட்டில் இல்லை, எங்கேயோ வெளியூருக்கு போயிருக்காராம், எஸ்கேப் ஆயிட்டாரு. ஐயோ பாவம், தலைவர் அப்புறானே மனுஷன், அவரை கடத்திக்கிட்டு இருக்காதீங்கடி. 4 பேர் நல்லா இருக்கணும்னா எதுவுமே தப்பு கிடையாது. அந்த 4 பேர் யாரு? நீங்க 3 பேர் தானே இருக்கீங்க. என்னத்தையாவது ஒன்று உளறிக்கிட்டு கிடக்க வேண்டியது. நான் பேசுறது உங்களுக்கு உளர்ற மாதிரியே தெரியுது. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா என் வேலையை பார்க்க முடியாது. நான் போயிட்டு வரேன்னே, எனக்கு கடையில் வேலை கிடக்கு. லட்சுமி ஆண்டி, கடையை போய் போடுங்க, மத்தியானம் சாப்பிட கடைக்கு வரேன். சிம்ரன், என்னது இது? வர வர நீ ஹோட்டல்கள்லேயே சாப்பிட்டு அலையுதே, வீட்டில் சாப்பிடவே வர மாட்டேக்கே. அத்தை பாட்டி செய்கிற சாப்பாடு உனக்கு பிடிக்கலையோ? இரு, அவங்ககிட்ட போய் சொல்லி கொடுக்கேன். ஐயோ வேண்டாமாலக்கா, அத்தை பாட்டி அடிப்பாங்க, நான் வீட்டிலே சாப்பிட்டுக்கிடுதேன். அப்படி வா வலிக்கு. ஒழுங்க வீட்டில் சாப்பிடணும், தினம் போய் ஹோட்டலில் சாப்பிட்டு அலையக்கூடாது. சரிட்டி, எனக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புது. என்ன நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, சாயந்தரம் கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு மரத்தடிக்கு வாரேன், அங்கே வேணா உட்காந்து பேசுவோம். ஆட்டுங்கக்கா, போயிட்டு வாங்க. சரிட்டி, நானும் அப்படியே கிளம்புதேன். பிசினஸுக்கு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன்னு சொன்ன பத்தியா, அதை செய்ய போகிறேன். சரிக்கா, நீங்கள் போய் பிசினஸை பாருங்க, நானும் சிம்ரனும் எங்கள் வீட்டுக்கு போகிறோம்.
ஆ சரி சரி, நான் போயிட்டு வரேன்னு. எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டாது போங்களேன். தெரியலடி, போய் பார்த்தா தானே தெரியும் எவ்வளோ நேரம் ஆகும் என்னன்னு ஒன்றும் தெரியல. எப்படியும் சீக்கிரம் முடிஞ்சிரும்னு நினைக்கேன். சரிக்கா, நாங்கள் சாயந்தரம் லட்சுமி அக்கா கூட மரத்தடியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். முடிஞ்சா அங்கே வாங்க, இல்லைன்னா ஃபோன் அடிங்க என்ன. ஆ சரிடி, போயிட்டு வரேன். 2 பேரும் பார்த்து போங்க. நெட்டச்சி, நம்ம 2 பேரையும் விட்டுட்டு மாலாக்கா தனியாக போய் என்ன செய்ய போறாங்க? அதான் சிம்ரன், எனக்கும் ஒன்றும் புரியல. எப்பவும் எந்த வேலை செஞ்சாலும் சரி, திருட்டு வேலையாக இருந்தாலும் சரி, மொள்ள மாதிரித்தனமாக இருந்தாலும் சரி, நம்மளை கூட்டு சேர்க்காம செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு என்ன தனியாக போகிறாங்கன்னு தெரியல. சரி போட்டும், போயிட்டு வரும்போது கேட்டால் சொல்ல போகிறாங்க. வா நம்ம வீட்டுக்கு போவோம். என்னப்பா வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்கா? ஆமாம் தலைவரே, எல்லா வேலையும் ஒழுங்கா நடக்கு. டூர் போகிறதுக்கு எல்லாரும் காசு கட்டிட்டாங்களாப்பா? எல்லாரும் யாரு கட்டுனா? பொக்கவாய் தாத்தா மட்டும்தான் வந்து 2 ஆளுக்குன்னு சொல்லி கட்டிட்டு போயிருக்காரு. வேற ஒருத்தரும் வரல. சொல்லி ஒரு நாள் தானே ஆகுது, இனிமே தான் வந்து கட்டுவாங்க. இன்னைக்கு ஆட்க வருவாங்க. நீ எங்கேயும் வெளியே போயிடாத, ஆபீஸ்லேயே கடை. என்ன ஆபீஸ்லேயே கிடக்கணுமா? அது எப்படி கிடக்க முடியும்? மத்தியானம் சாப்பாட்டுக்கெல்லாம் வீட்டுக்கு போக வேண்டாமா? சாப்பிட்றதுக்கு என்ன ஒரு நாளாக ஆக போகுது? ஒரு அரை மணி நேரம் சாப்பிடுவியா? வீட்டில் போய் சாப்பிட்டு ஓடி வந்துரு. ஆ சரி சரி, பார்த்துக்கிடுதேன். உன்னை நம்பி தான் பொறுப்பை கொடுத்துருக்கேன், ஒழுங்காக பார்த்துக்கோ. இங்கேருந்து பஸ்ஸு எடுக்கிறதுலேருந்து அங்கே போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து பஸ்ஸில் இறங்குற வரைக்கும் எல்லா கணக்கும் கரெக்டாக இருக்கணும். சரியா? எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோ. சரி, இந்த வேலையை எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சிட்டேன்னா அடுத்த தலைவர் நான் தானே. முதல்ல சொன்ன வேலையை ஒழுங்கா செய்யல, அதுக்கு பிறகு தலைவர் பதவிக்கு ஆசைப்படலாம். அது ஒன்றும் இல்லை தலைவரே, பதவி ஏற்பு விழா என்னைக்குன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். கல்யாண பத்திரிக்கையில் போடுறதுக்கு நல்லா இருக்கும் பார்த்தீங்களா? சரி, இது சரிப்பட்டு வராது. பக்கத்து ஊரில் ஒரு பையன் இந்த வேலை வேணும்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னையே தூக்கிட்டு அவனை தூக்கி உட்கார வச்சிட வேண்டியதான். ஐயையோ, வேண்டாம் வேண்டாம், நானே இருக்கேன். இதே மாதிரி சொந்த ஊருக்குள்ளே வேலை எவனுக்கு கிடைக்கும்? எனக்கு நல்ல வேலை தான் கிடச்சிருக்கு. நான் வேற எவனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் வேற எதுக்கும் ஆசைப்படவும் இல்லை. எனக்கு தலைவர் பதவியும் வேண்டாம். நான் பேசாமல் இங்கேயே இருக்கேன். அப்போ வெட்டி கதை பேசாமல் ஒழுங்கா வேலையை மட்டும் பார்க்கணும். சரியா? ஆ சரி சரி, பார்க்கேன். தலைவர் என்னாச்சி, சௌக்கியமா? ஆமாம்மா, சௌக்கியமாக இருக்கேன். என்ன திடீர்னு ஆபீஸ் பக்கம் வந்திருக்கீங்க? டூருக்கு போறதுக்கு துட்டு கட்டணும்ல, அதுக்கு தான் வந்திருக்கோம். அப்படியாம்மா, நல்லது. ஆரஞ்சு மண்டையன்ட்ட கட்டியிருங்க. இந்தாப்பா, இதுல 7500 ரூபாய் இருக்கு. நல்லா எண்ணி பாத்துக்கோ. சரியா? கூட 2 நோட்டு இருந்தா கொடுத்துரு. 5 ஆளுப்பா, கணக்கு எழுதி வச்சுக்கோ. ஏக்கா, 5 ஆளுன்னா யாரெல்லாம்க்கா? பேரெல்லாம் சொல்லணும், சொல்லுங்க. நானு, என் மவன் சிவா, பிறகு செல்வி, அவன் மவன் மணி, பிறகு இந்த பின்னால நிக்கல அந்த நிம்மி பிள்ளை. 5 ஆளு, பேர் எழுதிக்கோப்பா. ஏம்மா, அந்த பிள்ளையெல்லாம் கணக்கு சேர்க்க முடியாதுமா. நம்ம ஊர் ஆட்களாக இருக்கணும், இல்லைன்னா நம்ம ஊர் ஆட்களுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கணும். வெளியூர் ஆட்கள் எல்லாம் சேர்க்க முடியாது. அவளும் நம்ம ஊர்காரி தான், சேர்த்துக்கோங்க. நம்ம ஊரில் தங்கி இருக்கணுமா, அப்பந்தான் நம்ம ஊர்க்காரி ஆவா. இந்த சிம்ரன் வெளியூர்ல இருந்து வந்துச்சு, 2 வருஷமா இங்கே தான் கிடக்கு. மாலா வீட்டில் தங்கி இருக்கு, அதனால அவளை கணக்கில் சேர்த்துக்கிடலாம். இவ திடீர்னு ஊருக்கு வாரா போறா, இவளை எப்படி கணக்கில் சேர்த்துக்கிட முடியும்? தலைவரே, இவளும் நம்ம ஊர்ல தான் தங்கி இருக்கா. என்னம்மா சொல்லுதே? ஊருக்குள்ள நான் பார்த்ததே கிடையாதே. நம்ம ஊர்ல தான் தங்கி இருக்கா தலைவரே. நேத்து தான் புதுசா நம்ம ஊருக்கு குடி வந்தா. நேத்து குடி வந்தாளா? ஆமா தலைவரே, நேத்து ராத்திரி தான் வீட்டுக்கு வாடகைக்கு புதுசா வந்திருக்கா. நானும் டூருக்கு வாரேன் தலைவரே, என்னையும் சேர்த்துக்கோங்க. ஏம்மா, நீ சேகர் ஆபீஸ்ல வேலை செய்யற பிள்ளை தானே? லட்சுமிக்கு சேகருக்கு சண்டை இழுத்து விட்டவளாச்சே, உன்னை எப்படி ஊருக்குள்ள சேர்த்துக்கிட முடியும்? ஐயோ, அதெல்லாம் பழைய கதை தலைவரே. அதெல்லாம் என் மேல தப்பு கிடையாது. என்னை அதுக்கெல்லாம் மன்னிச்சிருங்க. நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன். எனக்கு இந்த ஊர்ல ஒரு இடம் கொடுங்க, நானும் உங்க கூட டூருக்கு வாரேன். இந்த பிள்ளை எதுக்கு பிட்ட போடுதுன்னு தெரியலையே. அப்படியாம்மா, ஊருக்கு புதுசா வந்திருக்கியோ? ஆமா தலைவரே, இனிமே உங்க ஊர்ல தான் இருக்க போறேன். அப்பனா சரி. ஏல ஆரஞ்சு மண்டையா, இந்த பிள்ளை பேரையும் எழுதிக்கோல, துட்டு வாங்கிக்கோ. தலைவரே, இந்த பிள்ளை நேற்று ராத்திரி தான் ஊருக்கு புதுசா வந்திருக்கு. அந்த பிள்ளையை நம்பி எப்படி நம்ம சேர்க்க முடியும்? எங்கேயாவது போய் என்னத்தையாவது களவாண்டுட்டு ஓடிட்டுனா என்ன செய்ய? ஏய் அப்பா, இந்த பிள்ளைய பார்த்தா களவாண்டிட்டு ஓடுற பிள்ளை மாதிரியா இருக்கு. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இந்த பிள்ளைய பத்தி பேசாதப்பா. இந்த பிள்ளை ஹாஸ்டல்ல இருந்துச்சு இவ்வளவு நாளா. அங்க இருந்து ஆபீஸுக்கு போக வைக்க ரொம்ப தூரமா இருக்கு போல. நம்ம ஊர்ல இருந்துன்னா
தான் கொஞ்சம் பக்கமா இருக்கா, அதனாலதான் இங்க வாடகைக்கு ஒரு வீட்டை பிடிச்சிட்டு வந்திருக்கா. அதுக்குன்னு நேற்று வந்தோடனே இன்னைக்கு டூருக்கு சேர்த்துக்கிட முடியுமா? அடுத்த வருஷம் வேணா பார்ப்போம். தலைவரையும் சேர்த்துக்கிட்டு சொல்லுதாரு, உனக்கு ஏன்பா கஷ்டமா இருக்கு? டூர் பொறுப்பு பூரா நான் தான் பார்த்துக்கிடுதேன், அதனால நான் தான் சொல்லுவேன். தலைவர் என்னாச்சி, இதெல்லாம் நியாயமே கிடையாது. நேர்மையான முறையில இந்த பிள்ளை ஊருக்கு வந்து சேர்ந்திருக்கு, அந்த பிள்ளைய ஒரு டூருக்கு கூட்டிட்டு போன என்ன? அதான் துட்டு கொடுக்கும்ல, ஓசிலேயே கூட்டிட்டு போக சொல்லுதோ. சரிம்மா, போனா போது, இந்த வருஷம் சேர்த்துக்கிடுவோம். எப்போ அந்த பிள்ளை பேர் எழுதிக்கோப்பா. தலைவரே, அது இந்த பிள்ளை கொஞ்சம் சரி கிடையாது, ஊருக்குள்ள சேட்டை பண்ணிக்கிட்டு அலையுது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியில்ல, இருக்கட்டும். ஊருக்கு வந்திருக்கால, நம்ம ஒதுக்கி வைக்கக்கூடாது. நம்ம சேர்த்து கொஞ்சம் அரவணைச்சு போவோம். வரட்டும், ஊருக்கு தானே வருது, வரட்டும், பார்த்துக்கிடுவோம். சரி, நீங்களே சொல்லிட்டீங்க, எனக்கு என்ன, நான் பேரை எழுதிக்கிடுதேன். சரி சரி, பேரை எழுதிக்கோ. துட்டு கொடுங்கக்கா. 7500 ரூபாப்பா, இருக்கான்னு ஒழுங்கா பாத்துக்கோ. பிற அவள குறையுது இவள குறையுதுன்னு குறையெல்லாம் சொல்லக்கூடாது. துட்டு விஷயத்துலலாம் நான் கரெக்டாக இருப்பேன். உங்கள் கண்ணு முன்னாலே எண்ணிருந்தேன். 1000, 2000, 3000, 4000, 5000, 6000, 7000, 7500. கரெக்டாக இருக்குக்கா. சரிப்பா, பேர் எழுதிக்கோ. என்னைக்கு டூருக்கு போறோமோ எங்ககிட்ட சொல்லிரு, சரியா? நாங்க தயாரா இருந்தோம். சரிம்மா, துட்டு கொடுத்தாச்சுல்ல, கிளம்புங்க. பாத்தியா நிம்மி, உன்னை இந்த ஊர்க்காரங்களை ஏத்துக்கிட்ட வச்சாச்சு. அடுத்து ஆரஞ்சு மண்டையனுக்கும் உனக்கும் கல்யாணம் தான். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம இப்படியே கோழிக்கறியும் ஆட்டுக்கறியும் வித்துட்டு கிடந்தோம்னா நம்ம என்னைக்கு துட்டு சேர்க்க? நேற்று வித்ததுல ஒரே ஒரு 1000 ரூபா தான் கிடைச்சிருக்கு. இன்னும் 7500 ரூபா வேணும்னா நான் இன்னும் ஒரு வாரத்துக்கு விற்கணுமே. அதுவும் இல்லாமல் ஊர் மக்களெல்லாம் கடத்திட்டு வந்து சாப்பாடு போட முடியாது, அது வேற பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அந்த பிசினஸை இழுத்து மூடியாச்சு. நம்ம இப்போ அடுத்த பிசினஸுக்கு போக போகிறோம். இந்த பிசினஸ் சாதாரண பிசினஸ் கிடையாது, நல்ல பெரிய அளவில் பண்ண போகிறேன். அதனால எனக்கு ஒரே நல்ல எல்லா துட்டும் கிடைச்சிரும். இது ஒரு பெரிய பிசினஸ். இந்த பிசினஸை நான் மட்டும் தனியாக தான் செய்யணும். இந்த பிசினஸ்ல எவளையும் கூட்டுக்கு சேர்க்கவே கூடாது, நம்ம தனியாவே செய்யணும். இல்லைன்னா ஐயையோ இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்கன்னு என்னத்தையாவது ஒன்று சொல்லி நம்ம வேலையை கெடுத்து விட பார்ப்பாளுங்க. அதனால நம்ம தனியாவே இருந்து சாதிச்சு காட்டணும். முதல்ல துட்டை பற்றி கவலைப்படாம வாங்கி வச்சிருக்கிற ஒரு 2 கிலோ மைதா மாவை எடுத்து பேசன்ல கொட்டணும். மைதா மாவே சீக்கிரம் கொட்டிக்கோ. மைதா மாவை கொட்டியாச்சு. அடுத்து என்ன போடலாம்? அடுத்தது தயாராக வச்சிருக்கிற சாணி பவுடர். இந்த பவுடர் எங்கே கிடச்சிதுன்னா, பட்டம்மா பாட்டி வீட்டில் சோறு நிறைய வரட்டி தட்டி போட்டு வச்சுருந்தாங்க. அதை பூரம் பெருக்கிட்டு கல்லை வச்சு நெய் நல்லா நச்சு பொடியாக்கிட்டேன். அந்த பொடி தான் இது. இதை கொண்டு இதுக்குள்ளே போட போகிறேன். முதல்ல மைதா மாவு எதுக்கு போட்டேன்னா, இந்த சாணியை போடும்போது அப்படியே ஒரு மாதிரி கலரு நல்ல கருப்பு கலராக இருக்கும். அதை பார்த்தானே எவளும் வாங்க மாட்டா. அதனால இந்த மைதா மாவு போடும்போது கலரு கொஞ்சம் லைட் கலராக மாறிடும். அப்போனா பார்த்த உடனே வாங்குவாங்க. அந்த கலரை லைட் ஆக்கிறதுக்காகத்தான் இந்த மைதா மாவை போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நல்லா எடுத்து பூசுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். அடுத்து கொஞ்சம் ஃபெவிகாலை ஊற்றணும். கம்மை ஊற்றுனாதான் வேலைக்கு ஆகும். கம்மு கொஞ்சம் மிச்சம் வைக்கணும்னு நினைக்கக்கூடாது. டப்பாவில் இருக்கிற எல்லா கம்மையும் அப்படியே பிதுக்கி விட்டுறணும். இந்த கம்மு எதுக்காக ஊற்றுதோன்னா, மைதா மாவும் சாணியும் போட்டு நல்லா கிண்டும் போது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு கொலன்னு ஆயிரும். அப்படி இல்லாமல் இருக்க நல்ல பளபளன்னு இருக்கணும்ல, அதுக்கு தான் இந்த கம்மு ஊற்றிருக்கேன். கம்மு ஊற்றிட்டு பார்த்தோம்னா நல்லா அப்படியே பளபளன்னு ஷைனிங்காக மாறிடும். அப்படி இருந்துச்சுன்னா நல்ல நம்ம க்ரீமும் சூப்பராக வரும். இப்போ நம்ம என்ன ஊற்ற போகிறோன்னா, சவ்வாது ஊற்ற போகிறேன். சவ்வாது எதுக்குன்னா, நல்ல கமன்னு வாசம் அடிக்கணும். ஏன்னா சாணி போட்டிருக்கேன்னு எவளுக்கும் தெரியக்கூடாது, எவளாலையும் கண்டுபிடிக்கவே முடியக்கூடாது. பார்த்த உடனே வாசத்தில் மயங்கி அப்படியே வாங்கிடணும். அதுக்கு தான் இந்த சவ்வாதை ஊற்று கலக்குதேன். அப்போ தான் நல்ல கமன்னு வாசனை அடிக்கும். போட வேண்டிய பொருளை போட்டாச்சு. ஆனால் இப்போ தண்ணி ஊற்றணும். ஒரு வாளி முழுக்க தண்ணியை பிடிச்சி ஊற்றுனோம்னா நல்லா நம்மளுக்கு கிண்ட வசதியாக இருக்கும். எல்லா பொருளையும் போட்டுட்டேனா? கரெக்டாக போட்டுட்டேன். எல்லாம் சரியாக வந்துடும் நினைக்கேன். போட வேண்டிய பொருளெல்லாம் போட்டாச்சு. இப்போ இந்த குச்சியை விட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டணும். ஏ கலக்கு கலக்கு கலக்கு, நீ காணா பாடி கலக்கு, கடலை போட்டு மடக்கு தலைவா. என்ன குச்சை விட்டு கிண்டவே முடியல, இவ்வளோ கட்டியாக இருக்கு. ஒருவேளை இவ்வளோ பொருள் போட்டிருக்கோம்ல, அதனால கட்டியாக கிடக்கு போல. அதுக்குன்னு சும்மா விட முடியுமா? நல்லா போட்டு கலக்குவோம். மனசை தளர விடாத மாலா, உன்னால் எல்லாமே முடியும். நல்லா போட்டு கலக்கு.
ஏ தள்ளு 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 தள்ளு, ஏ தள்ளு 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 தள்ளு. ஆட கொடுமையே, இவ்வளோ நேரம் என்னெல்லாம் பொருள் போட்டு கிண்டி இருக்கேன். கம்மெல்லாம் வாங்கி நிறைய ஊற்றி இருக்கேன், மைதா மாவு போட்டு கிண்டி இருக்கேன். அப்பவும் ஒரு கலர் வந்த மாதிரி இல்லையே. சாணி கலர்ல எல்லாம் இருக்கு. சாணி கலரில் இல்லாமல் சந்தன கலர்லேயே இருக்கும். சரி சரி, ஏதோ ஒன்று நல்லா கிண்டி பார்ப்போம். மைதா மாவு போட்டு இன்னும் கலர் வர மாட்டேக்கே. மைதா மாவு இன்னும் கொஞ்சம் போட்டு கலக்கணும் போலையே. மைதா வேற காலி ஆயிட்டே. 2 கிலோ தானே வாங்கிட்டு வந்தேன். இப்போ என்ன செய்ய? சரி, கடையில் போய் வாங்கிட்டு வருவோம். வேற என்ன வழி இருக்கு? கடைக்கு தான் போகணும். மைதாவே மைதாவே எங்க நீ இருக்க, கடையில் வந்து தான் ஒன்றை நான் வாங்குவேன். முதல்ல 2 கிலோ மைதா போட்டேன், காணலை. இப்போ 2வது 2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்படியே எல்லா பொருளும் வாங்கி வாங்கி போட்டு நேற்று கோழிக்கறி விற்று சம்பாதிச்ச காசு பூரம் போயிரும் போல. இங்கே பாரு மைதா மாவே, உன்னைய நல்லா நிறைய கொட்டுதே. இனிமையாவது ஒழுங்க கலர் வந்துடணும், சரியா? குச்சி அங்கிட்டு வச்சுட்டேனாக்கும். இந்த வாரேன். ஏ கலக்கு 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 கலக்கே. ஐயே, என்ன கலக்கவே முடியல. கம்மு போட்டதுனால ஒட்டிக்கிட்டு போல. ஒன்றும் செய்ய முடியாது. தண்ணி நிறைய ஊற்றிருக்கோம்ல. கம்மு கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். தண்ணியை கொண்டு நிறைய ஊற்றிருக்கேன். அதனால ஒழுங்கா நான் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு க்ரீமாக எனக்கு ரெடியாகி கொடுத்துரு. ஒன்றும் வேலைக்கு ஆகாது போலையே. இவ்வளோ நேரம் போட்டு கிண்டி இருக்கேன், ஒன்றும் கலர் வந்த மாதிரி தெரியலையே. சாணி கலரால இருக்கு. பேசாமல் சாப்பாட்டுக்கெல்லாம் கலர் ஊற்றுவாங்கல்ல, அதில் பச்சை கலரை வாங்கிட்டு வந்து ஊற்றிட்டா என்ன? அதுதான் கரெக்டு. வேற வழி கிடையாது. பேசாமல் பச்சை கலரை வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஃபெவிகாலும் வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். எல்லாத்தையும் சேர்த்து கலக்கி ஊற்றி விடுவோம். பச்சை கலர் எங்கே கிடைக்கும்? நம்ம முக்கு கடைக்கார்ட்ட இருக்கே, அன்னைக்கு பார்த்தேன். சரி, அவர்கிட்ட போய் வாங்கிட்டு வந்துடுவோம். வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன். அப்பாடா, பச்சை கலரை ஊற்றி விட்டாச்சு. சிங்கிச்சான் சிங்கிச்சான், பச்சை கலரு சிங்கிச்சான். நல்ல வாளியில் ஊற்றியாச்சு, சிங்கிச்சான். கலரு போட்டால் காணாது. இன்னும் கொஞ்சம் கம்மையும் சேர்த்து ஊற்றி விடுவோம். கம்மை பூரம் போட்டு பிதுக்கி விட்டாச்சு. இதுக்கே 500 ரூபா செலவாயிட்டு. இதுக்கு மேலே ஒத்த பைசா கூட செலவழிக்க முடியாது. ஒழுங்கா நான் எதிர்பார்க்குற மாதிரி கலராக அழகாக வந்துரு. ஏ கலக்கு 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 கலக்கே. சூப்பர் சூப்பர் சூப்பர், கரெக்டாக வேலையை முடிச்சிட்டேன். சூப்பர் சூப்பர். ஆஹா, நான் எதிர்பார்த்த மாதிரியே பல பலன்னு பச்சை கலராக நல்ல சூப்பராக வந்துட்டேன். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். கரெக்டாக வந்துட்டு. சரி, நம்ம வேலையை முடிச்சாச்சு. யாரும் தான் பார்க்கலையே. சரி, சட்டியை தூக்கி தலையில் வச்சுட்டு வீட்டுக்கு போவோம். க்ரீமு வாங்கலையோ? க்ரீமு, முகத்தில் போடுற அழகு க்ரீமு. இந்த க்ரீமை மட்டும் தடவி பாருங்கம்மா. என்னைய மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு மாறிடுவீங்க. செல்வி, ராதா, நீங்க 2 பேரும் எங்க கூட வரவே மாட்டீங்க. எங்களை பார்த்தாலே எதிரி மாதிரி ஓடுவீங்க. இன்னைக்கு என்ன எங்க கூட்டத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க? சும்மாதான், நேரம் போகல. அதான் சரி உங்க கூட உட்காந்து பேசிட்டு போலாமேன்னு வந்தோம். நல்ல விதமா பேசி வச்சு இருந்தா சரிதான். எதுவும் 7:30 கூட்டி விட்டுறாதீங்கடி. நாங்க ஏமா 7:30 கூட்ட போறோம்? நீங்க தான் எதையாவது ஒரு பிரச்சனை எழுப்பீங்க. என்னடி, சண்டை போடுறதுக்குன்னு வந்திருக்கீங்களோ? ஐயோ, சண்டை போடலாம் வரல. நாங்க 2 பேரும் சும்மா உங்க கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாமேன்னு வந்தோம். நாங்க 2 பேருமே தனியா எவ்வளவு நேரத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க? ஒரே போர் அடிக்கி. அதான் சரி நீங்க எல்லாம் கூட்டமா உட்காந்து பேசுவீங்கல்ல, கேட்டா நல்லா இருக்கும், கதையெல்லாம் கேட்கலான்னு வந்திருக்கோம். ஆமா, ஒத்த ரோசான்னு ஒருத்தி இருப்பாளே, அவளை எங்க ஆளை காணும்? ஆமா, மாலாவை காணும். அவளை எங்கடி? நானும் மறந்தே போயிட்டேன் பாத்தீங்களா? மாலா மாமியார் பக்கத்துல தானே இருக்காங்க. நீ யார்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க? அதானே அத்தை பாட்டி, மாலா எங்க ஆளை காணும்? வீட்டில் தான் கிடக்கா. ரூமுக்குள்ளே கிடந்து கதவை மூடிக்கிட்டு என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கா. நீங்கள் போங்கத்தே, நான் பிறகு வாரேன்னு சொல்லிட்டா. அதனால நான் ஒன்றும் கேட்கல, வந்துட்டேன். உடம்பு எதுவும் சரியில்லாமல் இருக்கும்னு நினைக்கேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பிறகு வருவா. செல்வி, எனக்கு என்னமோ இந்த ஒத்த ரோசா வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருக்கிற மாதிரி தெரியல. வீட்டில் கிடந்து என்ன செய்வா? எனக்கு என்னடி தெரியும்? அவ என்ன செஞ்சா எனக்கு என்ன? மாலாக்கா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. எதுவும் பிளான் போட்டுட்டாங்க போல. சரி வரட்டும், என்னன்னு கேட்போம். இளிச்சக்கா, கடை எடுத்து வச்சிருப்பீங்கல்ல, சோறு கறியெல்லாம் ஆக்கியாச்சா? இல்லை லட்சுமி, சோறு ஒன்றும் பொங்கல. காலையில் இட்லி பூரியெல்லாம் கொஞ்சம் மிச்சமாயிட்டு பூரியை காலையில் சாப்பிட்டுட்டேன். இட்லி கிடக்கல, அது மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்கிடணும். ராத்திரிக்கு தான் சூட சோறு பொங்கணும். ராத்திரி சோறு பொங்க போறீங்களா? நந்தினி வராளோ? ஆமா லட்சுமி, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே. நந்தினிக்கு பரிச்சை முடிஞ்சிட்டு ராத்திரி வாரேன் இருக்கா. அதனால அவன் வர்ற நேரத்துக்கு தான் சூட சோறு பொங்கணும்.
அதானே கேட்க. நீங்க சூட சோறு பொங்கினாலே நந்தினி வந்தாதான் பொங்குவீங்க, இல்லைன்னா இருக்கிறத தின்னுட்டு பேசாம கதையை ஓட்டிடுவீங்க. இட்லியும் பூரியும் தின்னுட்டு காலையில மத்தியானம் ராத்திரிக்கு கதையை ஓட்டிட்டு கிடப்பீங்க. இந்த இழிச்சவ எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டா. ஒரு சோத்தை பொங்கி தின்னானம்மா, நல்ல சூட சோறு வச்சு ஒரு குழம்பு ஊற்றி திங்கலாம்ல. அதுக்கு இல்ல அத்தை பாட்டி, நம்மளுக்குன்னு தனியா ஒரு ஆளுக்கு போட்டு என்னத்தை பொங்க, ஒரு சோறு பொங்கணும், ஒரு குழம்பு வைக்கணும், அதுக்கு ஒரு கூட்டு பார்க்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. பிள்ளை இருந்தான்னா அவளுக்காட்டி செஞ்சு வைப்பேன், நம்மளுக்குன்னு தனியெல்லாம் செய்ய மாட்டேன் அத்தை பாட்டி. அதான் நந்தினிக்கு பரிச்சை முடிஞ்சிட்டுல, இன்னும் 1 மாசம் 2 மாசத்துக்கு வீட்டுல தானே கிடப்பா. அப்ப மாட்டு நல்லா சுட சுட சோறு பொங்கி சாப்பிடுங்க. நந்தினி வீட்டுல இருந்தானா நல்லா சமைச்சு கொடுப்பேன். 3 நேரத்துக்கு நல்லா சுட சுட செஞ்சு கொடுத்துருவேன். அவளை ஹாஸ்டலுக்கே அனுப்பியிருக்க வேண்டாம் தெரியுமா, அழகா வீட்டுல வச்சு படிக்க வச்சிருக்கலாம். நானாடி ஹாஸ்டலுக்கு போச்சோன்னே அவ தான் ஹாஸ்டலுக்கு போறேன்னு ஓடுனா. இப்ப 2வது வருஷம் ஆக போதில்ல, பரிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டானா இன்னும் 2வது வருஷம் தான். அதுக்கு பிறவாது வீட்டுல இருந்து போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ல போறாலும் தெரியல. செல்வி, அந்த நந்தினி பிள்ளை பரிச்சை முடிஞ்சு லீவுக்கு வருதாம்ல, அந்த பிள்ளை வந்துட்டுன்னு வச்சுக்கோயே, எப்படி அந்த தலைவர் மகனை போய் பார்க்கும். 2 பேரும் பேசும்போது எப்படியாட்டு வீடியோ எடுத்துடணும். வீடியோ எடுத்து தலைவருக்கு ஒண்ணு, தலைவர் பொண்டாட்டிக்கு ஒண்ணு, இந்த இளிச்சவளுக்கு ஒண்ணு, இந்த கூட்டத்தில் இருக்கிறவளுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒண்ணு அனுப்பி விட்டுறணும். அப்பதான் சரிப்பட்டு வரும். இங்க பாரு ராதா, சொல்லுதனேன்னு தப்பா நினைக்காத. நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம வழியை மட்டும் பார்த்துக்கிட்டு போகணும். நம்மளுக்கு எப்படி துட்டு கிடைக்கும், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி பணக்காரி ஆகலாம், இதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இப்படி அடுத்தவங்க வாழ்க்கையிலலாம் போய் விளையாண்டுக்கிட்டு அவங்கள பிரிச்சு விடுற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத. இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. அப்படியெல்லாம் போன போதுன்னு விட முடியுமா? இவளுக்கு இப்படித்தான் ரோட்டுக்கு ரோடு நின்று பேசுவாளுங்க, நான் பார்த்துக்கிட்டு சும்மாவா இருக்கணும்? அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் வீடியோ எடுத்து தலைவியக்காக்கு தலைவருக்கெல்லாம் அனுப்பாம விட மாட்டேன். நீ சொன்ன கேட்க மாட்டேன். நீ எப்படியோ போம்மா. டூருக்கு போறதுக்கு 2 பேரும் துட்டு கட்டிட்டீங்களாடி? கட்டிட்டோமே, இப்பதான் கட்டிட்டு வந்தோம். நீங்களாம் கட்டலையா? இல்லட்டி, நாங்க இன்னும் கட்டல, இனிமேதான் கட்டணும். நாங்களாம் ஆளா கட்டிடுவோம்ப்பா. எப்பவும் துட்டு இல்லைன்னு புலம்பிக்கிட்டு அலைவ, எல்லார்ட்டையும் வந்து கேட்ப. இப்ப டூருக்கு போறதுக்கு மட்டும் ஆளை கொண்டு துட்டு கொடுத்துருக்க. எப்படி துட்டு கிடைச்சது? உங்க வீட்டுக்காரர் கொடுத்தாரோ? ஆமா, பெரிய வீட்டுக்காரன் கொடுத்து கிழிச்சான். அவன் எங்க கொடுப்பான்? அவனுக்கு குடிக்கிறதுக்கும் மரத்தடியில கிணத்தடியிலன்னு உட்கார்ந்து கதை பேசுறதுக்கும் தான் நேரம் சரியா இருக்கும். வீட்டுக்கெல்லாம் ஒத்த பைசா கொடுக்க மாட்டான். எனக்கு வேற ஒரு ஆள் கொடுத்துச்சு. வேற ஒரு ஆள்னா கண்டிப்பா கடன் தான் வாங்கியிருப்பேன். யார்கிட்ட கடன் வாங்கினே? நான் ஏன் கடன் வாங்க போறேன்? எனக்கெல்லாம் கடன்லாம் வாங்கி பழக்கம் கிடையாது. எனக்கு என்னோட நல்ல மனசை பாராட்டி ஒரு ஆள் எனக்கு டூருக்கு போறதுக்கு காசு கொடுத்துச்சு. எப்பா, நல்ல மனசை பாராட்டி ஒரு ஆள் காசு கொடுத்துச்சா? கேட்கவே அதிசயமா இருக்கே. சரி, உங்க வீட்ல இருந்து யாரெல்லாம் வரீங்க? எங்க வீட்டுல நானும் என் மவனும் மட்டும்தானே வருவோம். எப்பவும் அப்படித்தானே நடக்கும். இந்த வருஷமும் அதேதான். அதே மாதிரி செல்வி வீட்டுல அவளும் அவன் மவனும் மட்டும்தான் வருவாங்க. செல்வி, ராதா புருஷன் குடிக்காரன், அதனால டூருக்கு வரமாட்டாரு. வந்தாலும் தலைவர் கூட்டு போக மாட்டாரு. உன் புருஷன் அப்படி கிடையாதுல்ல, அவரும் வரமாட்டாரோ? டூருக்கு ஏன் வரமாட்டேக்காரு? அவரு கொஞ்சம் கூச்சப்படுவாரு, கூட்டத்தோட வரவே பயப்படுவாரு. அதுவும் இல்லாம இட்லி கடையை பார்க்கணும் பாத்தீங்களா, அவருக்கு நேரமே காணாது. அதனால எங்கேயும் வரமாட்டாரு. எதுக்குமா கூச்சப்படணும்? நம்ம ஊர் ஆட்கள் தானே, வேற ஆட்களா இருக்கு. எல்லாம் குடும்பத்தோட போறோம், அவரும் வரலாம்ல. அது என்னமோ தெரியலக்கா, நானும் வருஷம் கூப்பிட்டு பாப்பேன். அந்த மனுஷன் வரவே மாட்டாரு. என் நாத்தனார் இருக்காருல்ல, அவர் தங்கச்சி, அவ வந்தா மட்டும் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு டூருக்கு போகணும்னா ஆள கிளம்புவாரு. வேற எங்கேயும் வரமாட்டாரு. சரி, உங்களுக்காக தானே உழைக்காரு. நீங்க எல்லாம் டூருக்கு போயிட்டு வாங்க, நான் வீட்டுல கடந்து வேலையை பார்க்கேன்னு சொல்லுதாரு. இங்க கடந்து உழைச்சோம்னா கூட 10,500 சம்பாதிக்கலாம், பொண்டாட்டி பிள்ளைகளை நல்லா வச்சுக்கிடலாம் அப்படின்னு தானே நினைக்காரு. டூருக்கு போனா எப்படியும் காசு செலவாக தான் செய்யும். அந்த மனுஷன் பொறுப்பா இருக்காருன்னு நினைச்சு சந்தோஷப்படு. ஆமா ஆமா, சந்தோஷப்பட வேண்டியதுதான். கிரீமு வாங்கலையோ? கிரீமு, முகத்துல போடுற அழகு கிரீமு. இந்த கிரீமு போட்டீங்கன்னா நல்ல சினிமா நடிகை மாதிரி ஆயிருவீங்க. மாலாக்கா புது திட்டத்தை போட்டுட்டாக, பிசினஸ் களை கட்ட போகுது.